ஹே காய்ஸ் வணக்கம். இன்னைக்கு சிறுகடிக்கு ஆசை சீரியல்ல என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னைக்கு எபிசோட் ஸ்டார்ட் ஆகுற முன்னாடி இன்னைக்கு எபிசோட் எப்படி இருந்தது அப்படின்னா, சிங்கப்பெண் தான் நம்மளோட மீனா. ஏன்னா எவ்வளோ பெரிய பணம் படைச்சவனா இருக்கட்டும், ஆள்பலம் இருக்கட்டும், என்னவா இருந்தாலும் நம்ம அறிவுத்திறன் வச்சு அவனை ஜெயிக்கலான்றதுக்கு இன்னைக்கு மீனா பயங்கரமான ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க. எஸ், ஃபர்ஸ்ட் சீன் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, நம்ம நேற்றே பார்த்தோம் மீனாவோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த 2 அக்காங்க வராங்க. வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போகணும் மீனா அப்படின்றாங்க. இன்னொரு அக்கா வந்துட்டு வட்டிக்காரன்லாம் வீட்டுக்கே வந்துட்டாமா, வட்டி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி காசு கேட்குறாங்க. மீனா, நான் வந்து உங்ககிட்ட எப்போதுமே கேட்க மாட்டோம், ஆனால் இப்போ ரொம்ப எமர்ஜென்சின்றனால தான் கேட்குறோம் அப்படின்றாங்க. மீனாவும், அக்கா பரவாயில்லக்கா, எனக்கு உங்களை பற்றி தெரியும், நீங்கள் அப்படிலாம் காசு கேட்க மாட்டீங்க, எமர்ஜென்சின்றனால தான் கேட்குறீங்கன்னு புரியுது. ஆனால் மண்டபத்தில் இன்னும் காசு தரலக்கா, காசு தந்துருந்தாங்கன்னா நான் உங்களுக்கு எப்பயோ கொடுத்து செட்டில் பண்ணியிருப்பேன், மண்டபத்தை காசு தரல அப்படின் போது அந்த அக்காங்க, சரி மீனா, நாங்கள் வேற எங்கேயாவது போய் பார்த்துக்குறோம், ஏன்னா கையில் ஏதாவது நகை இருந்தால் நாங்கள் ஏதாவது வச்சு கூட பார்த்துக்குறோம் அப்படின் போது, அக்கா நம்மளை மாதிரி ஒரு நம்மளை மாதிரி குடும்பத்துக்குலாம் வந்துட்டு அந்த மாதிரி தங்கம் தான் ஒரு ஆதாரமே, அதெல்லாம் போய் நீங்கள் வைக்க வேண்டாம், நான் அம்மா கிட்ட வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா அவங்க அம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ கூட்டிகிட்டு போனதுமே அம்மாட்ட சொல்லிடுறாங்க, அம்மா ஒரு 3000 ரூபா இருந்தால் கொடுமா, அந்த அக்காங்களுக்குலாம் என் கூட வேலை செஞ்சாங்களா, அவங்களுக்கு காசு வேணும்னு கேட்குறாங்க, கொடுக்கணும் அப்படின் போது அம்மா கிட்ட பார்த்தா வெறும் 1500 ரூபா என்னமோ தான் இருக்குது. அப்புறம் பின்னாடியே சத்யா வரார். வந்துட்டு, அக்கா என்கிட்ட ஒரு 500 ரூபா இருக்குக்கா அப்படின் போது, வேணா சத்யா, நீ காலேஜ் போகிற பையன், உனக்கு தேவைப்படும் போது, அக்கா நான் தான் இப்போ பார்ட் டைமாக வேலையெல்லாம் பார்க்குறேன், எனக்கு அதில் கூட சம்பளம் வந்துருக்கா, வச்சுக்கோ அப்படின்னு அவரும் கொடுக்குறாரு. சீதா வராங்க. அவங்க ஒரு 700 800 அவங்களும் கொடுத்து, அக்கா நீ பேசுனதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன், இந்தாக்கா வச்சுக்கோக்கா அப்படின்றாங்க. பட் மீனா கஷ்டமாக இருக்கு, அவங்கலாம் தேவைப்படும் போது எங்களுக்கு எந்த தேவையில்லை, நீ வச்சு மேலே அவங்களுக்கு கொடு அப்படின் போது, அந்த ஒரு அக்கா ஹாஸ்பிட்டலில் குழந்தை இருக்குல்லையா, அந்த அக்கா கிட்ட 2000 ரூபாயும் இவங்க வட்டிக்கு வாங்கினாங்களே அவங்களுக்கு ஒரு 1000 ரூபாயும் மீனா கொடுத்து, அக்கா இப்போதைக்கு இதை வச்சுக்கோங்க, நான் அப்புறமா உங்களுக்கு தரேன்னு சொல்லி அனுப்பி விட்டுடுறாங்க. அப்புறம் அம்மா ரொம்ப வருத்தப்படுறாங்க. மீனோட அம்மா, அவெல்லாம் ஒரு பொம்பளையா, இப்படி உன்னோட இதை, ஏன்னா சிந்தாமணி தானே வந்து அந்த ஆளை செட் பண்ணி இப்படி ஏமாத்திட்டான்னு, அவ்வளோ ஒரு பொம்பளை தானே, இப்படி ஒருத்தரை ஏமாத்துறாள், இப்படி அடுத்தவங்களை ஏமாற்றி அவெல்லாம் பொழைக்கணுமா அப்படின்றாங்க. அண்ட் சத்யா சொல்கிறாங்க, சத்யா என்ன சொல்கிறாருன்னா, காலேஜில் அக்கா இப்படிலாம் கேட்டால் சரிப்பட்டு வராது, நான் என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு வரேன், அவனை வச்சு அங்கே மேனேஜர்கிட்ட போய் ரகலை பண்ணி பணத்தை வாங்குவோம் அப்படின் போது மீனா சொல்கிறாங்க, டே அப்படிலாம் பண்ண முடியாதுடா, சைன் நான் பண்ணி கொடுத்துருக்கேன், அப்போ தேவையில்லாத பிரச்சனை நமக்கு தான் வரும், அதனால நம்ம இதை எப்படியே விட்டுறவும் வேண்டாம், முள்ளால் எடுக்கணும், வைரத்தால் அறுக்கணும்னு வாங்க, அந்த மாதிரி என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது, அவங்களாலே அவங்க உண்மையை வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மியூட், நமக்கு கேட்கல அவங்க என்ன பேசினாங்கன்ட்டு. அப்புறம் சீதா கிட்ட சொல்கிறாங்க, சீதா நான் சொன்ன மாதிரி நீ சிந்தாமணிகிட்ட பேசிரு அப்படின்றாங்க. அண்ட் சிந்தாமணிக்கு நம்ம சீதா கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, லைக் அவங்க வந்து ஒரு ஆர்டர் கொடுக்குற மாதிரி, ஏன்னா சிந்தாமணி தானே எல்லா மண்டபத்துக்கும் டெக்கரேஷன் பண்ணுறாங்க, அப்போ சென்னையிலே நல்லா டெக்கரேட் பண்ணுற ஆள்னா நீங்கள் தான் அப்படின்னு சொன்னாங்கம்மா, எனக்கு தெரிஞ்சவங்களோட கல்யாணம் ஒன்று இருக்குது, அதுக்கு டெக்கரேஷனுக்கு நீங்கள் தான்மா பண்ணணும் அப்படின் போது, ஓ அப்போ உனக்கு கிடையாதம்மா வேறு யாருக்கோ, நீ தெரிஞ்சுதான் தெரிஞ்சவங்களுக்காக நீ பண்ணிகிட்ருக்கியா, சரி உனக்கு வேணாலும் ஒரு கமிஷன் தரேன், அப்படியே மண்டபத்துக்கு எப்படினாலும் பார்த்தாலும் ஒரு 2 லட்ச ரூபா ஆகும், அது போக மேனேஜர்லாம் கரெக்ட் பண்ணும், அதாவது அவங்க வாயிலே உண்மை ஒத்துக்கிட்டாங்க, பல இடங்கள் வந்து இந்த மேனேஜர்களை பிடிச்சி வச்சுக்கிறது, அப்போ அவனுக்கு ஒரு கமிஷன் கொடுத்துருக்கலாம் இல்லையா, அப்போ மேனேஜருக்கு ஒரு காசு கொடுக்க வேண்டியது வரும், அதெல்லாம் என்னோட டீலிங், நான் பார்த்துக்கிறேன், ஒரு 2 லட்ச ரூபாய்க்குள்ளே பார்த்துட்டு உனக்கும் வேணாலும் நான் கமிஷன் தரமா அப்படின்றாங்க. சீதா, சரிம்மா நான் பொண்ணு வீட்லேயும் பேசிட்டு நான் சொல்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க. ஆனால் இவங்க பேசினாங்க இல்லையா, சீதா அண்ட் சிந்தாமணி பேசினதை ரெக்கார்ட் போட சொல்லிட்டாங்க மீனா. ஸோ இதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் மீனா சொல்கிறாங்க, வா சீதா, எனக்கு நம்ம கூட நம்ம போகலாம், வெளியே போகலாம் அப்படின் போது இவர் வரேன்றார், சத்யா வேணாம் அப்படின்றாங்க. சத்யாவும் உள்ளே வரேன் போது மீனா வேணான்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அம்மா சொல்கிறாங்க, மீனா பார்த்து, அவகிட்ட நிறைய பணபலம் இருக்குது, அடியாலாம் வச்சுருக்கா அப்படின் போது, அம்மா நம்ம பயந்துக்கிட்டே இருந்தால் நம்ம காசு வராது, நம்ம துணிஞ்சு தான் இறங்கணும் அப்படின்றாங்க. சூப்பராக இருந்துச்சு அந்த வேர்டு. நம்ம வந்து ஒரு சாதாரண மிடில் கிளாஸ், நம்மளால் முடியுமா, நம்ம ஒரு பாவப்பட்ட அப்ராணி ஜீவனாச்சே அப்படின்னு நம்மளை நாமளே நினச்சிட்டு இருந்தால் எல்லாரும் நம்ம முதுகில் ஏறி சவாரி பண்ணுவாங்க, அவனுக்கு அவன் ஸ்டைலே திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு பண்ணாங்க மீனா. சூப்பராக இருந்தது அதெல்லாம் பார்க்குறதுக்கு. ஸோ மீனா இருந்துட்டு, பயப்படாதமா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு போனாங்க. எங்கே போகிறாங்க அப்படின்னா, ஸ்ருதி கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. ஸோ ஸ்ருதி இருந்துட்டு, வாங்க நம்ம கமிஷனர்கிட்ட போய் சொல்லலாம், எங்கள் அச்சாக்கு கமிஷனர்லாம் தெரியும், போய் சொல்லிடலாம் அப்படின் போது, அதெல்லாம் வேலைக்கே ஆகாது, சைன் பண்ணி கொடுத்த அக்ரிமெண்ட் வச்சு பேசுவாங்க, நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்ருதிக்கிட்டேயும் ஒரு பிளானை சொல்லிடுறாங்க. என்ன பிளான் அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணாங்க இல்லையா, சீதா வந்து சிந்தாமணி பேசுகிற ரெக்கார்ட் பண்ணாங்க இல்லையா, அந்த வாய்ஸை ஸ்ருதிக்கு போட்டு காட்டுறாங்க. ஏன்னா ஸ்ருதியால் தான் வந்துட்டு பல குரல் பேச முடியும் இல்லையா, இந்த வாய்ஸை கேட்டதுமே ஸ்ருதி சொல்கிறாங்க, எஸ் ஈஸியாக இந்த வாய்ஸை பேசிடலாம் அப்படின்றாங்க. ஸோ ஸ்ருதியோட நம்பர்லேருந்து அந்த மேனேஜர், நம்ம மீனாவை ஏமாத்தினாலே மேனேஜர், அவனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி ஸ்ருதி வந்து அவங்க சிந்தாமணி வாய்ஸ்லேயே பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, என்ன கண்ணு வந்தாளா, அவள் மறுபடியும் வந்தாளா மீனா அப்படின் போது, ஆமாம்மா அவள் வந்தா, பிரச்சனை பண்ணி பார்த்தா, முதல்ல கெஞ்சி பார்த்தா, அப்புறம் எகிரி பார்த்தா, என்ன ஆனாலும் நான் காசை கொடுக்கலமா அப்படின்னு
அப்படின்ட்டு அம்மா இருந்தாலும் அவள் ஏதாவது போலீஸ் அப்படி இப்படின்னு போயிட்டா கொஞ்சம் பிரச்சனை ஆயிருமேன்னு பயமாக இருக்கும்போது போலீஸ் எல்லாம் நம்ம கண்ட்ரோலில் இருக்கு கண்ணு, நம்ம அதெல்லாம் பார்த்துக்கலாம், நீ பயப்படாத கண்ணு அப்படின்ற மாதிரி அவங்க நம்மளோட ஸ்ருதி வந்து சிந்தாமணி மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்போ அவர் மேனேஜர் சொல்றாரு, அம்மா உங்களுக்கு கொடுக்க வேண்டிய கமிஷன் வேற கொடுக்கணும் இல்லையா, ஏன்னா பொண்ணு வீட்டில் காசு கொடுத்துட்டாங்க, கையில் தான் என்கிட்ட தான் கேஷ் இருக்கு, உங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசை கொடுக்கணும், நான் உங்க வீட்டுக்கே வந்து கொடுக்கட்டுமா அப்படின் போது வீட்டுக்கெல்லாம் வராத கண்ணு, நான் ஒரு கோவில் சொல்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு கோவிலில் வந்து மீட் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ கோவிலுக்கு மேனேஜர் வர வச்சுட்டாங்க. அடுத்ததா இவங்களை அந்த சிந்தாமணி அங்கே கொண்டு வரணும் இல்லையா, உடனே நம்ம மீனா என்ன சொல்றாங்கன்னா, சீதா நீ வந்து சிந்தாமணி அந்த கோவிலுக்கு வர சொல்லு அப்படின்றாங்க. ஸோ சீதா மறுபடியும் கால் பண்றாங்க. சிந்தாமணி ரொம்ப சந்தோஷமாயி நம்ம டெக்கரேஷனுக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லு கண்ணு என்ன கண்ணு அப்படின் போது அம்மா அவங்க எல்லார்ட்டையும் பேசிட்டேன், இன்னைக்கு அட்வான்ஸ் தரேன்னு சொன்னாங்க, நீங்க அந்த ஒரு பொன்னியம்மன் கோவில்ன்றாங்க அந்த கோவிலுக்கு வந்துருங்கம்மா அப்படின்னாங்க. ஸோ சீதா பேசி சிந்தாமணியை வர வச்சுட்டாங்க, நம்ம ஸ்ருதி பேசி மேனேஜரை வர வச்சிடுறாங்க. ஸோ இப்படி தான் பிளான். அப்போ நம்ம மீனா சொல்றாங்க, சரி இருங்க இன்னொரு முக்கியமான ஆள்கிட்டையும் நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போறாங்க. போய் யார்கிட்டயோ ஃபோன் பேசுறாங்க, அதுவும் நமக்கு மியூட்ல காமிச்சிட்டாங்க. அப்போ நம்ம ஸ்ருதி இவங்கெல்லாம் கேட்குறாங்க, யாருக்கு பேசுனீங்க அப்படின் போது நான் கஷ்டப்பட்ட உழைச்ச காசு எனக்கு வரும், அதுக்கு நான் என்ன பண்ணுமோ பண்ணிட்டேன், நான் நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னு சொல்ல. அதுக்கப்புறம் கோவிலுக்கு சிந்தாமணி ரொம்ப சந்தோஷமா வராங்க ஆர்டர் வாங்கலான்ட்டு. அங்க பார்த்தா மேனேஜர் இருக்காரு, இவன் என்னடா இங்கே நின்றுட்டு இருக்கானே அப்படின்னு பார்த்துட்டு வராங்க. வந்ததுமே அவர் வந்துட்டு அம்மா இந்தாங்கம்மா உங்க காசு அப்படின்னு ஃபர்ஸ்ட் காசை கொடுக்குறாரு. நிறைய விஷயங்கள் வளர ஆரம்பிச்சிட்டாரு. அம்மா அந்த காசு பார்த்தோம் அப்படின்னா அவ வந்து கேட்டாமா, நான்லாம் தரமாட்டேன்ட்டா, கொடுத்தாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டேன், அதனால அவ நல்லா ஏமாந்துட்டா, வந்து கெஞ்சியும் பார்த்தா அழுதும் பார்த்தா முடியவே முடியாது, நீங்க சொன்ன மாதிரி அவளை கரெக்டா ஏமாத்தியாச்சு, அக்ரிமெண்ட்லயும் நம்ம சைன் வாங்கிட்டேன், இனி ஒன்றும் நடக்காதுமா அப்படின்ற மாதிரி அவன் ரொம்ப சந்தோஷமா சொல்றான். உடனே இவங்களும் ஆமா அவளுக்குலாம் தேவை, அவளை நான் வேணும்னு தான் இப்படி சிக்க வச்சேன், அவ இப்ப அடிபட்டதுனால தான் இனிமேல் அவ எந்திரிச்சு வரமாட்டா, சரி தம்பி நானே உன்னை வந்து காசு எடுத்துட்டு வந்து எங்க வீட்டில் கொடுன்னு சொல்லலாம்னு நினைச்சேன், நீ எப்படி இங்க வந்து அப்படின் போது என்னமா சொல்றீங்க, நீங்க தானமா என்ன ஃபோன் பண்ணி இந்த கோவிலுக்கு வர சொன்னீங்க அப்படின் போது கோவிலுக்கு வர சொன்னா நான் சொல்லலையே, நான் சொன்ன யார் சொன்னா உனக்கு அப்படின் போது நம்ம மீனா அப்படியே ஹீரோ மாதிரி என்டர் ஆகுறாங்க. என்டர் ஆகி நான் தான் வர வச்சேன் அப்படின்றாங்க. ஒரு சைட்ல பார்த்தா நம்ம மீனா சீதா ரெண்டு பேரும் வராங்க, இன்னொரு சைடு அந்த ஓனர் அந்த மண்டபத்தோட ஓனரும் வராரு. ஸோ மீனா ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி பேசினாங்களே மண்டபத்து ஓனர் கிட்ட தான் பேசியிருக்காங்க. ஸோ நான் தான் வர சொன்னேன் அப்படின்னு மீனா சொல்லுவோம். அவங்க வந்து மீனா சொல்றாங்க, இப்படிதான் நீங்களாம் ஏமாத்துவீங்களா அப்படின்ட்டு மீனா போயிட்டு அவங்க ஓனர்கிட்டே சொல்றாங்க, சார் நான் சொல்லும் போது நீங்க நம்பல பாத்தீங்களா சார் இதான் நடந்திருக்கு அப்படின்னு. உடனே அவரும் போய் திட்டுறாரு, ஏண்டா உன்னை நம்பி மண்டபத்துல மேனேஜர் வேலை போட்டு கொடுத்து மண்டபத்தை பார்த்துக்கோனா இப்படிதான் ஏமாத்திட்டு அலையிறியாடா, அடுத்தவங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க அதை ஏமாத்தணும்னு நினைச்சா நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டடா அப்படின்னு பல்லாருன்னு ஒன்று வைக்கிறாரு. வச்சுட்டு அப்புறம் மறுபடியும் சிந்தாமணியை பார்த்து இன்னொரு ஒரு அரை மறுபடியும் அந்த ஆளுக்கு தான், நீ பொம்பளையாச்சேன்னு உன்னை அடிக்காம விட்ட, ஏமா நீ எல்லாம் ஒரு ஆளாமா, உன்ன மாதிரியே அந்த பொண்ணு வளர்ந்து வருது அப்படின்னா அந்த பொண்ணுக்கு உதவி பண்ணு, உதவி பண்ணனாலும் உபத்திரம் பண்ணாமல இருக்கலாம், அதை விட்டுட்டு அந்த பொண்ணோட வளர்ச்சியை தடுக்கணும்னு இப்படிலாம் பண்றேன், உனக்குலாம் அசிங்கமா இல்லையா அப்படின்ற மாதிரி திட்டிட்டு இருக்கார். அதோட இன்னைக்கு எபிசோட் முடிச்சிட்டாங்க. ஸோ ஓவரால் இன்னைக்கு எபிசோட் பார்க்கும்போது சூப்பரா இருந்தது. மீனா பயப்படாம எல்லாத்துக்கும் பயந்துட்டு அழுதுட்டு தான் பொண்ணுங்க இருக்கணும்னு இல்லை, முள்ளால எடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க செம்மையா ஒரு பிளான் பண்ணி மாட்டி விட்டுட்டாங்க. ஸோ அவங்களோட காசை வாங்கி இந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வந்துட்டாங்க அப்படின்றத காமிச்சிருக்காங்க. ஸோ பாப்போம் நாளைக்கு எபிசோட்ல வேற என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குதுன்றத நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.